நோவாவின் கதை. கடவுள் பூமியை பார்த்தார். மனிதர்கள் தீயவர்களாகிவிட்டனர். அவர்கள் எண்ணங்கள் எல்லாம் தீமையால் நிரம்பியது. அதனால் கடவுள், நான் படைத்த மனிதர்களை பூமியில் இருந்து அழைக்கப் போகிறேன் என்றார். ஆனால் நோவா கடவுளிடம் தயை பெற்றான். அவன்தான் வாழ்ந்த காலத்திலேயே நீதிமானாக இருந்த ஒரே மனிதன். கடவுள் நோவாவிடம் கூறினார், நான் உன்னுடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். நீ உன் மனைவியுடன் உன் மகன்களும் அவர்களின் மனைவியர்களும் பேழையைச் செய். இந்த உலகம் மிகவும் வன்முறையால் நிரம்பியுள்ளது. எனவே எல்லா உயிர்களையும் அழைக்கப் போகிறேன். நீ குப்பேர் மரத்தால் பேழையை கட்டு. அதில் அறைகள் உண்டாக்கு. 3 மாடிகள் செய். ஒரு கதவுடன் இருக்கட்டும். உள்ளும் வெளியும் தார் போஸ். நோவா கடவுளின் கட்டளையை முழுமையாக பின்பற்றினான். அத்தோடு கடவுள் கூறினார், தூய மிருகங்களை ஜோடிகளாகவும் தூய்மை இல்லாதவற்றை ஜோடியாகவும் பறவைகளில் ஜோடிகளாகவும் கொண்டு செல் என்றார். வெள்ளம் வரப்போகிறதை காரணமாக கொண்டு நோவாவும் அவன் குடும்பமும் பேழைக்குள் சென்றனர். பூமியின் எல்லா மிருகங்களும் தத்தம் வகையின்படி 2ஆகச் சேர்ந்தன. கடவுள் கதவை மூடினார். அப்பொழுது வெள்ளம் துவங்கியது. பூமியின் ஆழங்களில் இருந்து நீர் வெளியேறியது. வானங்களில் கதவுகள் திறந்து மழை பெய்தது. 40 நாட்கள் 40 இரவுகள். நீர் உயர்ந்தது. ஒவ்வொரு மலைக்கும் மேலாக நீர் மூடியது. நிலத்தில் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தது. நீர் 150 நாட்கள் பூமியை மூடியது. அப்போது கடவுள் நோவாவையும் பேழையிலிருந்த உயிர்களையும் நினைத்தார். நீரின் அளவு குறைந்தது. பேழை அராராத்து மலையில் நின்றது. நோவா ஒரு காகத்தை அனுப்பினான். பிறகு ஒரு புறாவை அனுப்பினான். அது இடமில்லாமல் திரும்பி வந்தது. 7 நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு புறாவை அனுப்ப அது ஒரு பசுமையான ஒலிவ இலை கொண்டு வந்தது. நிலம் காயத் தொடங்கியதை நோவா அறிந்தான். அப்பொழுது கடவுள் கூறினார், நீ பேழையிலிருந்து வெளிவா. உன் குடும்பத்தாருடன் மிருகங்களுடனும் வெளிவா. அவை இனம் வளர வேண்டும், பூமியில் பெருக வேண்டும். நோவா வெளியே வந்ததும் ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்காக தக்ன பலியை செலுத்தினான். அந்த சமயம் கடவுள் கூறினார், இனி நான் பூமியை சபிக்க மாட்டேன். இனி ஒருபோதும் வெள்ளத்தால் உயிர்கள் அழைக்கப்பட மாட்டேன் என்று வாக்களித்து வானவில்லை அடையாளமாக வைத்தார். கடவுள் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் நோக்கி, பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசிர்வதித்தார். அன்று நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பேழையை கட்டினது போல இன்று நாமும் அநேகரை பேழையாகிய கிறிஸ்துவுக்குள் அழைத்துக் கொண்டு வருவோம்.